உத்தரகோகர்ண யுத்தம் அப்படின்னா என்ன சொல்றேன் கேளுங்க. துரியோதனன் அவனோட ஃப்ரெண்டு சுஷர்மாவையும் கூட சேர்ந்து விராத தேசத்தை ஒரே நேரத்துல போர் தொடுக்கிறாங்க. அதாவது சுஷர்மா வடக்குல இருந்தும் துரியோதனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர் தெற்குல இருந்தும் தாக்குதல் நடத்துறாங்க. ஊர்ல இருக்க எல்லா பசுக்களையும் திருடிட்டும் போயிடுவாங்க. வடக்கு பக்கம் விராட மன்னனும் படையும் போயிட இப்போ பாக்கி இருக்கிறது விராத தேசத்தின் வாரிசான உத்ரா மட்டும்தான். அப்புறம் பெண் வேஷம் போட்டிருக்க நம்ம அர்ஜுனனும். ஸோ துரியோதனனை உத்ரா தான் ஃபேஸ் பண்ணணும். தேரோட்டியா பெண் வேஷம் போட்ட அர்ஜுனனும் கிளம்பிடுறான். கிளம்பும் போது என்னமோ உத்ரா நல்ல வீரமாக தான் கிளம்பினான். ஆனால் போர்க்களத்தில் அவ்வளவு பெரிய படையை பார்த்ததும் உத்ரா திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். ரினாலா எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அதுக்குள்ள 13 வருஷம் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அர்ஜுனன் தன்னோட வேஷத்தை கலைச்சு உத்ரா கிட்ட, நான் தான் அர்ஜுனன், பயப்படாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் காட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிருந்த ஆயுதங்களை எடுத்து தேரோட்டி ஃபாஸ்டா போர்க்களத்துக்கு வந்துருவாங்க. அர்ஜுனனை பார்த்ததும் துரியோதனனுக்கு ஹாப்பி. 13 வருஷம் இன்னும் முடியல, ஸோ நீங்க அஜ்ஞாத வருஷத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பீஷ்மரோ இல்ல முடிஞ்சிருச்சு, அவங்க வெளியே வரதுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவார். பட் அர்ஜுனன் அண்ட் உத்ரா மட்டும் இவ்வளவு பெரிய படையை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அர்ஜுனன் தன்கிட்ட இருந்த ஒரு அம்பு எடுத்து விடுவான். அவ்வளவுதான், மொத்த படையும் மயக்கடிச்சு விழுந்துரும். பீஷ்மன் அண்ட் துரோணர் மட்டும் விழமாட்டாங்க. அவங்க அர்ஜுனனை பார்க்கத்தான் வந்தாங்க. ஸோ அவங்க சண்டை போடல. இந்த கேப்ல உத்ரா எல்லா மாடுகளையும் காப்பாத்தி ஊருக்குள்ள அனுப்பி வச்சிருவான். அப்புறம் துரியோதனன், துஷாதனன், கர்ணன் போன்றவங்களோட மேல் சட்டையை கழட்டி எடுத்துட்டு வந்துருவான். அப்படி 13 இயர்ஸ் முன்னாடி தன்னோட மேலாடைய கழட்டின துரியோதனனை அர்ஜுனன் பழி வாங்கிடுவான். இந்த போர்ல அர்ஜுனன் உத்ரா மற்றும் விராட பசுக்களை காப்பாத்துறது தான் அந்த உத்தரகோகர்ண யுத்தம்னு பேர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.